வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம கிட்ட சாம்சங்கோட புது சாம்சங் கேலக்ஸி M32 5G ஃபோன் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலக்ஸி M32 5G வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 15 வாட் இன்பாக்ஸ் சார்ஜர்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் தான் இந்த ஃபோனோட மொக்க ஸ்பெக். அதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் வந்து 8GB RAM + 128GB ஸ்லேட் பிளாக் கலர் தான் வந்து இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அதோட எம்ஆர்பி வந்து 26,000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இந்த வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000. பேஸ் வேரியன்ட் வந்து 21,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் இருக்காது. கண்டிப்பாக பேப்பர் ஒர்க்ஸ் எப்பயுமே சாம்சங் தருவாங்களா, அதான் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது, ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் சார் வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதோட மேக்ஸிமம் சார் வேல்யூ, அதாவது ஹெச்ஆர் வந்து 0.479 வாட்ஸ்/kg, அவ்வளோதான் இதோட மேக்ஸிமம் சார் வேல்யூவே. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபோனை ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம். இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 வாட் சார்ஜர், 9 volts 1.67 amps. ஸோ ஓகே, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபோனோட கவரை ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம். ஸோ இதில் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்களா? ஸோ சேட்லி இதில் மேட் ஃபினிஷ் தரல, கிளாசி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்க 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்க அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு சில ஆங்கிளில் பார்க்க இந்த கலர் நமக்கு லைட்டாக கிரே மாதிரி வந்து தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது, ஸ்கை ப்ளூ கலர். ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 205 grams வந்து இருக்குது. ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9.1 mm வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ அதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குது நம்ம பார்த்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. ஸோ அதோட சிம் ட்ரே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏன்னா இதில் நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து வெர்டிக்கலாக கொடுக்கல, ஹரிசாண்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பவர் பட்டனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவுமே டெவலப் ஆகிக்கும். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சிம் இல்லைனா ஒரு மெமரி கார்டு, அப்படி இல்லைனா 2 சிம் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டியூ ட்ராப் நாட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அதோட சின் சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டான அதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inch. இதில் பார்த்தீங்கன்னா TFT LCD பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க, IPS LCD பேனல் கூட யூஸ் பண்ணல. அப்புறம் அதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெறும் HD+ தான், ஃபுல் HD+ கூட இல்லை. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டும் வெறும் 60 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக இருக்குது. இதை விட 7,000 ரூபாய் கம்மியான இந்த Vivo Y21 கூட பார்த்தீங்கன்னா இதோட பெட்டர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, டிஸ்பிளேல என்னென்ன மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். டிஸ்பிளே
ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. வேறஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப மொக்கையான டிஸ்பிளே. கண்டிப்பாக 20,000 ருபீஸ்க்கு ஒர்த்தான டிஸ்பிளே இது வந்து கிடையவே கிடையாது. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 ஃபோன்ஸில் இருக்க டிஸ்பிளே தான் அந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சாம்சங் கிட்ட இருந்து இந்தளவு மொக்கையான டிஸ்பிளே நான் வந்து எதிர்பார்க்கல. இதில் வந்து டிஸ்பிளே டீசெண்டாக கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஓரளவு வந்து ஒரு நல்ல ஃபோனாக இருந்திருக்கும். டிஸ்பிளே தான் ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. அடுத்து ப்ராசஸர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 720 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிப்செட். இந்த சிப்செட் வந்து 7 நானோமீட்டரில் செஞ்சதுனால நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த சிப்செட்டோட ப்ரைம் கோர் பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் A76 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லாகவுமே இருக்கும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம வந்து கவலையே பட தேவையில்லை. இது ஒரு நல்ல சிப்செட். இப்போ ரேம் ஆப்ஷன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 ரேம் வேரியன்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. 6GB ரேம் அப்புறம் 8GB ரேம். அப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LPDDR4X ரேம் தான் இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த சிப்செட்டில் என்னென்னா இந்த சிப்செட் வந்து ஒரு 5G சிப்செட். அதனால் அந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஃபோன். அப்புறம் சாம்சங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. லிட்ரலாக எல்லா 5G பேண்டுமே இந்த ஃபோனில் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபான ஃபோன் தான். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து இருக்குது. ஸோ நமக்கு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 15 வாட் சார்ஜருமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 15 வாட் சார்ஜர் இந்த ஃபோனில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலைனாலும் ஓரளவு ரீசனல் ஸ்பீடில் வந்து சார்ஜ் பண்ணிடும். அப்புறம் இந்த ஃபோனில் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதோட டிஸ்பிளே வந்து வெறும் HD+ல அதனால. அது மட்டும் இல்லாமல் அதோட சிப்செட்டும் 7 நானோமீட்டரில் செஞ்சதுனால அதோட பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP, அப்புறம் 8 MP அல்ட்ராவைட், அப்புறம் 5 MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP டெப்த் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு வந்து 5 MP மேக்ரோ தரது தான். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 2 MP தான் தருவாங்க. ஸோ அந்த 2 MP மேக்ரோ கம்பேர் பண்ணும்போது இந்த 5 MP மேக்ரோ வந்து நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா சாஃப்ட்வேர் அப்புறம் என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபன் மோட் இருக்குது, போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ஏர் டூடில், ப்ரோ, பனரோமா, ஃபுட், நைட் மோட், மேக்ரோ, ஸ்லோ மோஷன், ஹைப்பர்லாப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் 4Kல எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ சூப்பர், நமக்கு பார்த்தீங்கன்னா 4Kல நம்மளால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒன் UI வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒன் UI இருக்கனால இதில் வந்து நாக் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ நாக் செக்யூரிட்டி இருக்கனால இந்த ஃபோன் நல்லா செக்யூராக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வேறு லெவல். சரி, ஓகே, இப்போ இதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அபவுட் ஃபோன் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ Android 11 தான் வந்து இருக்குது. அப்புறம் ஒன் UI வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா 3.1 தான் இருக்குது. ஸோ அப்புறம் சாம்சங் இன்னொன்று என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது 11ல் இருக்கா, ஸோ 12, 13 வந்து கிடைக்கும். அப்புறம் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே இந்த ஃபோனுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக சொல்ல போனால் சாஃப்ட்வேரில் பரவாயில்ல, சாம்சங் வந்து பெருசாக எந்த வித காம்ப்ரமைஸுமே பண்ணல. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். அந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் அதாவது 6+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000. நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் 8+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த 6GB ரேமே வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக 2,000 ருபீஸ் கொடுத்து அந்த 8GB ரேம் வாங்குறது வேஸ்ட்டுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். சரி, ஓகே, 21,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக ஒர்த்து கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் இதோடய பெட்டராக இருக்குது. சாம்சங் மெயினாக இந்த ஃபோன் வந்து ஒரு 5G ஃபோன் தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதை விட பெட்டராக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய 5G ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபோனை வந்து வாங்கிக்கலாம். இந்த ஃபோனில் எல்லாமே ஓகே. டிஸ்பிளே தான் ரொம்ப மோசமாக வந்து கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துருந்தா இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து 2,000 ருபீஸ் கேஷ்பேக் ஆஃபர் வந்து தராங்க. ICICI கிரெடிட் கார்டுக்கோ இல்லை டெபிட் கார்டுக்கோ நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஸோ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா அதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் வந்து 90,000. ஸோ 19,000க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அப்போயுமே பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ஒர்த் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஃபோன் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.